Hi friends, welcome to CBC class 12th Max chapter 5 ஓட வெரித்தனம் செஷன் ப்ரீவியஸ் இயர் கொஷின் சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா. ஸோ போர்டு வந்து ரொம்ப கிட்ட வந்துருச்சு, நமக்கு 8 நாள் தான் லீவ் இருக்குது சரிங்களா. இந்த வீடியோ எடுக்கும்போது March 1, 2026 ஓகே. இன்றைக்கி தான் இந்த வீடியோ எடுக்கிறேன், இன்றைக்கே ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ போர்டு ரொம்ப கிட்ட வந்துச்சு, அதனால் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் 2025 வந்த இந்த சாப்டர் பற்றி வந்த எல்லா ரீஜன், அதாவது மொத்தமாக 7 ரீஜன்கிட்ட இருக்குது ஓகேங்களா. 6 ரீஜன் 7 ரீஜன் சொல்லுவாங்க, எனக்கு கரெக்டாக தெரில ஓகேங்களா. ஸோ அத்தனை ரீஜன்லேயும், அதாவது சென்னைக்கு ஒரு கொஸ்டின் பேர் வரும், சென்னைக்கு ஒன்று வரும், பெங்களூருக்கு ஒன்று வரும், ஹைதராபாத்துக்கு ஒன்று வரும், ஹைதராபாத்தில் இல்லை கேரளாவுக்கு ஒன்று வரும், அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்புறம் டெல்லிக்கு ஒன்று வரும், ஃபாரின்லேருந்து படிக்கிற பசங்களுக்கு ஃபாரின் ஒன்று வரும். இந்த மாதிரி எல்லா ரீஜன் கொஸ்டின் பேப்பர் எடுத்து இந்த சாப்டர்லேருந்து வந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் நம்ம போட போகிறோம் ஓகே. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ கொஞ்சம் ஒரு 1.5x பார்க்கணுனால பார்த்துக்கோங்க ஓகே. ஆல்ரெடி நான் ஸ்லோவாக தான் பேசுவேன், அதனால் ஃபாஸ்ட்டாக பார்க்கணும் பார்த்துக்கோங்க ஓகே. ஸோ இப்போது ஃபஸ்ட்டு கொஷின் இப்போது பார்ப்போமா. இங்கே பாருங்கள், இது ஒரு 1 மார்க் கொஷின். √x + √y = √a ஃபைண்ட் dy by dx. இது 1 மார்க்கில் கேட்டிருந்தது, அவ்வளோதான். 2025 கேட்டிருந்தாங்க. இந்த வீடியோ ஃபுல் போகிற எல்லா சோர்ஸுமே 2025 போர்டில் கேட்டது. இது வந்து டெல்லியிலேயே எங்கேயோ கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. இது 1 மார்க் கொஷின். சொல்யூஷன் போடுவோமா. நான் ஆன்சர்ஸ் எல்லாம் எழுதி டிஸ்கஸ் பண்ணல, ஆன்சர் ஆப்ஷன்ஸ் எல்லாம் டேரெக்டாக கொடுக்குறேன். இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுமா, டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். √x டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பாருங்கள். அந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் √xனா 1/2 √x. ரீகால் பண்ணிக்கோங்க. டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் √xன்றது 1/2 √x. இவனை பண்ணால் 1/2 √x. √y பண்ணால் 1/2 √y. ஒய்ங்கிறது வேறு வேரியபிளில் நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு பண்ணுறோம். பண்ணால் ஒய்யை பண்ணால் மென்ஷன் பண்ணும். ஒய்யை நான் எக்ஸை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். √a என்ன தெரியுமா, √a கான்ஸ்டன்ட் தானே, கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடும். இப்போ இவன் இப்படி தள்ளலாமா, தள்ளி விடுங்க பார்ப்போம். 1/2 √y × dy by dx = -1/2 √x. இந்த டினாமினேட்டர் இருக்கிறவன அப்படியே மேலே தள்ளி விட்டுறலாம். ஸோ என்ன ஆகும் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில், dy by dx = மைனஸ் இங்கே இருக்கணும், இந்த 2 √y இங்கே தள்ளிட்டா 2 √y by 2 √x. 2 கேன்சல், அவ்வளோதான் ஆன்சர். சம் முடிஞ்சு போச்சு. ஸோ dy by dx = -√y by √x. நீங்கள் நம்புங்க, இது 2025 போர்டில் கேட்ட 1 மார்க் கொஷின். ஆப்ஷனில் இந்த ஆப்ஷன் தான் இருந்துச்சு ஓகேவா. நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். செகண்ட் சம் கொஷின் நம்பர் 2 டிஸ்பிளே ஆகுதுங்களா. ரைட், இப்போ பாருங்கள். இவனும் 2025 கேட்டால் ஒரு 1 மார்க் கொஷின் தான். y கொடுத்துட்டாங்க, dy by dx கண்டுபிடிக்கணும். இது 4 ஆப்ஷன்ஸ். ஸோ இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். dy by dx பண்ணுறதுக்கு முன்னாடி இருங்க, நானே பண்ணுவேன் எழுதிட்டேன். இது வேறுங்க, tan இன்வெர்ஸ்க்குள்ளே ஒரு பெரிய ஃபங்க்ஷன், இதுமாரி ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு பெருசாக மாதிரி இருந்தால் முடிஞ்ச வரைக்கும் ஒன்று சின்னது பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலாவில். இது வந்து ஒரு ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா இருக்குது, ரீகால் பண்ணிக்கோங்க. என்ன ஃபார்முலானா 1 - cos xனா 2 sin² x/2ன்னு எழுதலாம் ஓகேவா. ஸோ 2 sin² x/2ன்னு எழுதிட்டேன். பை sin x எப்படி தெரியுமா எழுதலாம், 2 sin x/2 × cos x/2ன்னு எழுதலாம். ஸோ 2 sin x/2 × cos x/2. ஸோ 2 கேன்சல், ஒரு சைனுக்கு ஒரு சைன் கேன்சல். ஸோ y = tan inverse ஆஃப், பேலன்ஸ் ஒரு சைன் மட்டும் இருக்குமோ அதை எழுதிக்கோங்க, sin x/2 பை கீழே ஒரு cos x/2 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகுனா, y = tan inverse ஆஃப் sin பை cos என்னது tan x/2. ஸோ இந்த tan இன்வர்ஸ் tan கேன்சல் ஆகிடும். ஸோ y = x/2. அவ்வளோதான், இதுதான் உங்கள் கொஷின். இப்படி கொடுக்க வேண்டிய கொஷினை தான் இவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்க. இப்போ இவனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு. டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், dy by dx = எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/2. ஆன்சர் வந்து 1/2. ஸோ ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர். முடிஞ்சது. சம் ஈஸியாக இருக்கா. ஸோ இந்த ஃபார்முலாவெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு சம்மும் நம்ம சைடில் ரீகால்லாம் எழுதி போடுவேன். ஸோ ஃபார்முலா எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நமக்கு போர்டு எக்ஸாம் அன்றைக்கி காலையில் படிக்க யூஸ் ஆகும் ஓகே. நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா. கொஷின் நம்பர் 3, இது ஒரு 2025 போர்டில் கேட்ட ஒரு 2 மார்க் கொஷின் சரிங்களா. ஷோ தட் த ஃபங்க்ஷன் f(x) ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. இந்த ஃபங்க்ஷனை வந்து நான் எழுதிக்கிறேன். இது வந்து நாட் டிஃபரன்ஷியபிள், இதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாதான் ஓகேவா. டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது எங்கே, நாட் டிஃபரன்ஷியபிள் அட் 1ங்கிற பாயிண்டில் மட்டும் இதை டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்படியா, டிஃபரன்ஷியேட் பண்ணி பாருங்களேன். f'(x) இட் இஸ் லுக்கிங் லைக் x⁴n ஃபார்முலாமா இருக்கா, ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கோங்க. ஸோ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் x⁴n என்னப்பா ஃபார்முலா,
பவரில் இருக்கிற எண்ணு முன்னாடி வந்துடும், பவரில் ஒன்று கம்மியாயிடும், n-1. கரெக்டாக? ஸோ அப்போ அந்த பவர் 1/3 ஃப்ரண்ட்டில் வந்துடும், x-1 பவரில் 1 வந்து சப்ராக்ட் ஆகிடும், 1 மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ ரைட்டா? ஸோ இப்போ சப்ராக்ட் பண்ணிட்டானே வரும் f' is equal to 1/3 x-1 ஹோல் பவர். இது எல்சிஎம் எடுங்க, 1 minus 3/3. ஸோ 1/3 இதான் என்னோட f' x-1 ஹோல் பவர் -2/3. இங்கே பாருங்களேன், பார்த்தா டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுது. அவன் என்ன சொல்கிறாங்க இங்கே பாருங்கள், இட் இஸ் நாட் டிஃப்ரென்ஷியபிள் அட் 1ங்கிற பண்ணி தான் டிஃப்ரென்ஷியபிள் பண்ண முடியும். இது ஜென்ரலாக பண்ணிருக்கோம். இப்போ இது 1 சப்ஸ்டியூட்டே பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே பாருங்கள், f' is equal to 1/3. பவரில் நெகட்டிவ் இருந்தால் கீழே தள்ளி விட்டுடலாமா? கீழே தள்ளலாம், அப்படியே இங்கே வந்துடும் பை 1/x-1 ஹோல் பவர் 2/3. இப்போ போடுங்களேன், at x is equal to 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். at x is equal to 1 போட்டால் என்ன ஆகும்? f' is equal to 1/3 into 1 minus 1 whole power 2/3. 1 minus 1 என்னதுப்பா? 3 into 0 power 2/3. அப்போ 1/0ன்னு வந்துடும். 1/0னா நாட் டிஃபைன்டு. அப்போ f' at 1ங்கிற ஃபங்க்ஷன் படத்தில் நாட் டிஃபைன். அதனால தான் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. ஓகேவா? நீங்கள் கேட்கலாம், ஏன் இப்படியே போடக்கூடாதா? இப்படியே போடக்கூடாது, ஒரிஜினல் ஃபங்க்ஷனில் தான் போடுங்க பாருங்க. இப்படியே போட்டால் 2/3ன்னு வரும், இது 0 ஆகிடும். 0 power anything 0ன்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? ஒரிஜினலாக அந்த ஃபங்க்ஷனோட கீழே மாற்றிட்டு தான் போடணும். ஓகே? ஸோ இதை மாற்றினீங்கன்னா வரல. ஸோ 1/0ன்னு வருது, நாட் டிஃபைன்டு வருது. ஸோ தேர்ஃபோர் f' is not defined at x is equal to 1. அதனால தான் it is not differentiable. Therefore it is not differentiable at x is equal to 1. புரிஞ்சுதா? ஈஸியாக இருக்கா? இது 2025ல் கேட்ட ஒரு 2 மார்க் கொஷின். தமிழ்நாட்டில் கேட்டாங்களா? அது இல்லை. இது வந்து அந்த விஷுவலி சேலஞ்சஸ் பசங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பசங்களுக்கு கேட்ட கொஷின். ஓகே, சம் புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் 4th சம் பார்ப்போமா? இப்போ கொஷின் நம்பர் 4, இது 2025ல் கேட்ட கொஷின் தான், 2 மார்க் கொஷின். இப்போ பாருங்கள், டிஃப்ரென்ஷியேட், அவ்வளோதான். இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க பார்ப்போம். ஒய்யை பண்ணால் dy/dx log x, இது எக்ஸ் மாதிரி இருக்கா? log x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x போட்டாச்சு. நெக்ஸ்ட் எக்ஸுங்கிற பிளேஸ் நேமாக இருக்கான்ல, அப்போ எக்ஸுங்கிற பிளேஸ் யாருக்கானோ தனியாக தூக்கிட்டு வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். x + √(x² + a²). இன்னும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, √x பண்ணால் 1/2√x. நெக்ஸ்ட் இதுக்குள்ளே எக்ஸுங்கிற பிளேஸ் நேமாக இருக்க பாருங்கள், எக்ஸை பண்ணால் 1, √(x) மாதிரி இருக்கிறான், அவனை பண்ணால் 1/2√x. நெக்ஸ்ட் இதில் எக்ஸ் பிளேஸ் இருக்கான், இவனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ x² பண்ணால் இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, 2x. a² பண்ணால் 0, இந்த 2 கேன்சல் ஆகிடும். ஸோ 1 + x. இப்போது இந்த 2 கேன்சல் ஆகிடுச்சு, இது மேலே இருக்கிற எக்ஸ் அப்படியே இருக்குது, பை √(x² + a²). இவனை எல்சிஎம் எடுத்துக்கலாம். எல்சிஎம் எடுத்திங்கன்னா இந்த 1 × √(x² + a²) அதே தான் வரும், ப்ளஸ் எக்ஸு பை இந்த √(x² + a²ன்னு இருக்கும். இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, எக்ஸுங்கிற பிளேஸில் இவ்வளோ பெரிய டேர்ம் இருந்துச்சு, அவனை தனியாக தூக்கிட்டு வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு இப்படி வந்திருக்கு. இந்த ஆன்சரை மல்டிப்ளை பண்ணிக்கணும். இதை வந்து இது எப்படி இருக்கா, இது இப்படி எழுதிக்கிறேன், √(x² + a² + x பை √(x² + a²). இங்கே பாருங்களேன், இவனும் ஒன்று தானே, 1 + 2ம் 2 + 1ம் சேம் தானேப்பா. அடிஷனில் இது இப்படி மாறி இருந்தால் என்ன, எப்படி மாறி இருந்தால் என்ன? ஸோ இவனும் கேன்சல். அப்போ என்ன தான் ஆன்சர்? சிம்பிளாக 1/√(x² + a² தான் ஆன்சர். இதுதான் என்னோட dy/dxோட ஆன்சர். புரிஞ்சுதா? ஈஸியாக இருக்கா சம்மு? ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? இப்போது ஒரு 5 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது ஆர் கொடுத்து இதே சாப்டரில் ஒன்று கேட்டிருக்காங்க, அது போடுவோமா? இங்கே பாருங்கள், டிஃப்ரென்ஷியேட் x⁻sin x + sin x⁻x. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பவரில் வேரியபிள்ஸ் வச்ச டேர்ம்ஸ் வந்தால் மட்டும் லாக் மெத்தட் யூஸ் பண்ணணும். மேக் அ நோட் ஆஃப் திஸ், இது நோட் பண்ணிக்கோங்க. பவரில் வேரியபிள் தங்கிலீஷில் எழுதுறேன், பவரில் வேரியபிள் வச்சு வந்தால் we have to use log மெத்தடை யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் லாக் அப்படியே அப்ளை லாக் ஆன் போத் சைட்ஸ் பண்ணுறக்கூடாது, எல்லோரும் பண்ணுற மிஸ்டேக்கை தான். நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு லெட் y is equal to x⁻sin x + sin x the whole power xன்னு தனித்தனியாக இப்போ y is equal to பேர் வச்சுக்கிட்டேன். இப்போது இவனை தனியாக u vன்னு எடுத்து தனித்தனியாக தான் பண்ணணும். இது u + v, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள்.
dy by dx is equal to du by dx plus dv by dx. ரெண்டுத்தையும் தனித்தனியாக எடுத்து சால்வ் பண்ணி டிஃபரன்ஷியேட் அந்த ஆன்சர் லாஸ்ட்டாக சப்ஸ்டியூட் பண்ணிடணும் இங்கே. ஓகேவா? ஃபஸ்ட்டு u எடுத்துக்கோங்க. யூனா என்னது? எக்ஸ் டு தி பவர் சைன் எக்ஸ். இப்போ அப்ளை பண்ணுங்கள். அப்ளை லாக் ஆன் போத் த சைட்ஸ். எடுத்த உடனே இங்கேயே அப்ளை லாக் ஆன் போத் சைட்ஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ இப்போ அப்ளை பண்ணினா என்ன வரும் பாருங்கள். ஸோ log u is equal to log of x to the power sin x. பவரில் இருக்கிறது ஃப்ரண்டில் வந்துடும். is equal to sin x into log x. வந்துச்சா? sin x into log x into. இப்போது இதுக்கப்புறம் இது என்ன பண்ணணும் இங்கே பாருங்கள். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். log x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x, log u பண்ணால் 1/u இன்ட்டு யூங்கிறது வேறு வேரியபிளாக மென்ஷன் பண்ணுங்கள். du by dx is equal to இது ரெண்டு ஃபங்க்ஷன். இது ப்ராடக்ட் உள்ள யூஸ் பண்ணணும். u is equal to sin x எடுத்துக்கோங்க. v is equal to log x எடுத்துக்கோங்க. ஸோ u dash sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x, v dash log x பண்ணால் 1/x, u into v dash plus v into u dash, sin x into 1/x plus v into u dash log x into cos x. இந்த u எப்படி தள்ளி விட்டுட்டா du by dx is equal to u into sin x into 1 sin x by x plus log x into cos x. இப்போ uனா என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். uனா என்னது? இந்த x power sin x. அவனை சப்ஸ்டியூட் பண்ணுறேங்க. ஸோ தேர்ஃபோர் ஃபைனலாக du by dx ஓட ஆன்சர் என்னது? uனா என்னது? x to the power sin x by x plus இது log x into cos x. இதான் என்னோட du by dx ஓட ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இந்த v டேர்ம் எடுத்துக்கலாமா? இந்த v டேர்ம் இதை எடுத்து தனியாக பண்ணலாம். ஸோ v is equal to even v is equal to sin x the whole power x. இதில் அப்ளை log on both the sides. bsனா both sides ஷார்ட்டாக எழுதிக்கிறேன். ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். log v is equal to log of sin x the whole power x. power x ஃப்ரண்ட்டில் வந்துடும். ஸோ log v is equal to x into log of sin x. இப்போ log v டிஃபரன்ஷியேட் பண்ணி இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x. log v பண்ணால் 1/v into dv by dx. x அப்படி வச்சுட்டேன். இது ப்ராடக்ட் ரூலில் பண்ண போகிறேன். இப்போ இது uv ப்ராடக்ட் ரூல். u is equal to xங்கிற மாதிரி இது v is equal to log of sin xன்னு எடுத்துக்கிறேன். கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணணும். u டேஷ்னா 1, v டேஷ் இது log x மாதிரி இருக்கா? log x xங்கிற பிளேஸ் தான் இவன் இருக்கிறான். இவ்வளோ பெரிய டேர்ம் இருக்குது. log x பண்ணால் 1/x, தென் எக்ஸுங்கிற பிளேஸில் யாராவது இருந்தாங்கன்னா இவனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இது cos theta by sin theta என்னது? cot x. அவ்வளோதான். ஃபார்முலா என்னது? u into v dash x into cot x plus v into u dash log of sin x into 1. இந்த v எப்படி தள்ளி விட்டுடலாமா? தள்ளி விட்டேன்னா ஆகும் dv by dx is equal to v into x cot x plus log of sin x. ஸோ vனா என்னது? இந்த log of sin x. ஸோ x cot x plus log of sin x. ஸோ இதான் என்னோட dv by dx ஆன்சர். ரெண்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோங்க பாருங்கள். du by dx இங்கே தான் இருக்குது, dv by dx இங்கே தான் இருக்குது. ரெண்டுத்தையும் கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ சப்ஸ்டிடியூட் du by dx and dv by dx in 1ல் போய் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும் பாருங்கள். ஸோ dy by dx is equal to du by dxனால் இவன் x power sin x into sin x by x plus log x into cos x plus the dv by dx ஒரு ஆன்சர் இவன் log of sin x இந்த ப்ராக்கெட் நம்ம கீழே எழுதுகிற இடம் பத்தில் x into cot x plus log of sin x. இதான் என்னோட dy by dx ஆன்சர். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இவ்வளோ தான் 5 மார்க்கு சும்மா லம்பாக சொல்லையே அடிச்சிடலாம். அவ்வளோதான். சும்மா அப்படியே மார்க் அள்ளிடலாம். சரிங்களா?
புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போமா? இப்போது நெக்ஸ்ட் இதோட இந்த கொஸ்டின் பேப்பர் முடிஞ்சிச்சு. 2025ல் 65B இதான் கொஸ்டின் பேப்பர் கோட் நம்பர். அதாவது நம்ம தம்பிங்க இருக்காங்க பார்த்தீங்களா, கொஞ்சம் விஷுவல் சேலஞ்ச் தம்பிங்க இருக்காங்கல்ல, ஸோ அந்த தம்பிங்களுக்கு தம்பி தங்கச்சிங்களுக்கு கேட்ட கொஸ்டின் இது, சரிங்களா? ஸோ இப்போ இந்த 6th சம்மோட இந்த கொஸ்டின் பேப்பர் முடிஞ்சது. நெக்ஸ்ட் இது 25ல் வேறு ரீஜன்லாம் போட்டுகிட்டே இருப்போம். இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்குது, வீடியோ இன்னும் முடியல, பார்த்துட்டே இருங்க. ஓகே, எது வந்தாலும் கமெண்ட்டில் டவுட்ஸை சொல்லிக்கோங்க. நீங்கள் பட்டன் சொல்லிக்கோங்க, இல்லை சொல்லுங்கள், நான் பார்த்துட்டு முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை பண்ணுறேன், சரிங்களா? ஸோ y கொடுத்துட்டாங்க, இதை ப்ரூவ் பண்ணணும். ஸோ y is equal to x plus tan x. இப்போ இதான் ப்ரூவ் தட். இந்த ப்ரூவ் தட்டில் என்னென்ன இருக்கோ அதை கண்டுபிடிங்களேன். எக்ஸ்னா எக்ஸு தான், ஒய்னா அது வந்து கொஸ்டினே தூக்கி எழுதிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஒய் டபுள் டேஷ் அப்போ நான் அர்த்தம் 2 வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒய் டேஷ் கண்டுபிடிப்போமா? எக்ஸை பண்ணால் 1, tan எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ், முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ஒய் டபுள் டேஷ் கண்டுபிடிங்க. 1 பண்ணால் 0 ப்ளஸ் இது பார்க்குறதுக்கு எக்ஸ் ஸ்கொயர் மாதிரியே இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர். ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் என்னப்பா வரும்? 2x, கரெக்டுங்களா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் சீக்கன் ஸ்கொயரை பண்ணால் 2 × சீக்கன் எக்ஸ். ஸோ இந்த 2 ஃப்ரண்ட்டில் வந்துடுது, பவரில் ஒன்று குறைஞ்சிச்சு, 2 சீக்கன் எக்ஸ் இன்ட்டு இப்போ இந்த எக்ஸுங்கிற பிளேஸில் அதை இவன் தானே இருந்தான் சீக்கன் எக்ஸ், அவனை தனியாக தூக்கிட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். பண்ணி இந்த ஆன்சர் மல்டிப்ளை பண்ணணும். சீக்கன் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு தெரியும் ஃபார்முலா என்னது? சீக்கன் எக்ஸ் இன்ட்டு tan எக்ஸ். இது வந்து ஃபார்முலா, ஓகேவா? ரீகால் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஆன்சரை மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன், சீக்கன் எக்ஸ் இன்ட்டு tan எக்ஸ். ஸோ ஃபைனலாக என்னது ஆன்சர்? ஒய் டபுள் டேஷ் இஸ் ஈக்குவல் டு 0 + 2 அதை விட்டுருங்க, 2 சீக்கன் எக்ஸ் இன்ட்டு சீக்கன் எக்ஸ் தான் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு இந்த tan எக்ஸ் இருக்கும். இதான் என்னோட ஒய் டபுள் டேஷ். இப்போ இந்த ஒய் டபுள் டேஷோட அந்த காஸ் ஸ்கொயர் மல்டிப்ளை ஆகுது. அப்போ 2 பக்கம் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க பார்ப்போம். காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு ஒய் டபுள் டேஷ் இஸ் ஈக்குவல் டு இங்கேயும் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு 2 இன்ட்டு சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு tan எக்ஸ். இந்த சீக்கன் ஸ்கொயர் எக்ஸை 1/cos ஸ்கொயர் எக்ஸ் எழுதலாமா? ஸோ காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு ஒய் டபுள் டேஷ் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு 2 இன்ட்டு சீக்கன் ஸ்கொயர்னால் 1/cos ஸ்கொயர் எக்ஸ் எழுதிக்கலாம் இன்ட்டு tan எக்ஸ். இப்போ இந்த காஸ் ஸ்கொயரும் கேன்சல். ஸோ கேன்சல் பண்ணிட்டா மிச்சம் என்னதான் இருக்குது? cos square x into y double dash is equal to 2 into 1 2 tan x. இப்போ இந்த கொஸ்டினில் கேட்ட இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டு கண்டுபிடிச்சிட்டேன். இதோட ஆன்சர் 2 tan x, இதோட -2y. சரி, இல்லை அப்படி வச்சுக்கலாம். இந்த ஆன்சரை கொண்டு போய் இந்த கொஸ்டின்லேயே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ cos square x into y double dash -2y plus 2x தான் கொஸ்டின். இந்த cos square x into y double dash ஆன்சர் தான் 2 tan x -2 போட்டாச்சு. இப்போ ஒய்னா என்னது? என்னோட கொஸ்டினை பாருங்கள். ஒய்னானது எக்ஸ் tan எக்ஸ் இருக்கா, அதை போட்டுக்கோங்க. எக்ஸ் ப்ளஸ் tan எக்ஸ் ப்ளஸ் 2x. ஸோ இப்போ என்ன ஆகும்? இங்கே பாருங்கள், 2 tan எக்ஸ். இந்த -2 உள்ள தள்ளனா -2x -2 tan எக்ஸ் தென் ப்ளஸ் 2x ப்ளஸ் 2x -2x ப்ளஸ் 2 tan x -2 tan x கேன்சல், எல்லாமே கேன்சல் ஆகிட்டு 0ன்னு வந்துருச்சு. இதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும், ஹென்ஸ் ப்ரூவ்டு. அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும், இதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும் 0ன்னு. ஸோ அதே நமக்கு ப்ரூவ் ஆகிடுச்சு. அவ்வளோதான். ஈஸியாக இருக்கா சம்மு? சம்மு ஈஸியாக போடலாம், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஷின்லேருந்து நான் ஒய் எடுத்துக்கிட்டேன், அப்புறம் கொஷினில் ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒய் டபுள் டேஷ்க்காக ஒய் டேஷ் கண்டுபிடிச்சேன். நெக்ஸ்ட் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஒய் டபுள் டேஷ் போட்டேன். இது பார்க்க எக்ஸ் ஸ்கொயர் மாதிரி இருக்குது. எக்ஸ் ஸ்கொயரை பண்ணால் 2x இன்ட்டு எக்ஸுங்கிற பிளேஸ் சீக்கன் எக்ஸை பண்ணால் சீக்கன் எக்ஸ் இன்ட்டு tan எக்ஸ், இது சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் ஆகிடும். ஒய் டபுள் டேஷ், இந்த ஒய் டபுள் டேஷோட இந்த காஸ் ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ணிட்டேன். காஸ் ஸ்கொயர் 1/cos ஸ்கொயர் கேன்சல், இதான் வேல்யூ. இப்போ இதோட வேல்யூ கொண்டு போய் இந்த கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா, ஈக்குவல் டு 0ன்னு கொண்டு வரும். இந்த கொஸ்டினை தூக்கி அப்படியே கீழே எழுதிக்கிட்டேன். 2 tan x -2y. ஒய்னா என்னது? இது கொஸ்டினில் பாருங்கள், ஒய்னா என்னது? தெய்வம் தான், எக்ஸ் tan எக்ஸ். அதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன், உள்ளே மல்டிப்ளை பண்ணிட்டா எல்லாம் கேன்சல் ஆகி 0ன்னு வந்துருச்சு, ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஓகே, இதோட இந்த கொஸ்டின் பேப்பர் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் போவோம். நம்பர் 7 உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுதுங்களா? இதுதான் 7th கொஸ்டின். ஓகேவா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? f of x equal to modulus of x and plus modulus of x minus 1 which of the following is correctன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். சி எப்படி நான் சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள், நல்லா பார்த்துக்கோங்க. மாடுலஸ் ஃபங்க்ஷன் வந்து எப்போவுமே கண்டினியூஸ் எவ்ரிவேர்.
ஸோ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் வந்து கண்டினியூஸ். நெக்ஸ்ட்டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன்னும் கண்டினியூஸ். இதுவும் மாடுலஸ் தானே, இதுவும் கண்டினியூஸ் எவ்ரிவேர். எவ்ரிவேர்னா ஃபுல் ரியல் நம்பரில் கண்டினியூஸ்னு அர்த்தம், என்டையர் ரியல் லைனில். இப்போ நமக்கு இன்னொரு ரிசல்ட் தெரியும், ரெண்டு கண்டினியூஸ் ஃபங்க்ஷனை ஆட் பண்ணால் வர்ற ஆன்சரும் கண்டினியூஸ் தான். ஸோ மாடுலஸ் ஆஃப் எக்ஸும் மாடுலஸ் ஆஃப் எக்ஸும் இது கண்டினியூஸ், இது கண்டினியூஸ், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இந்த ஃபுல் டேர்மும் இதுவும் கண்டினியூஸ். ஸோ என்டையர் ஃபங்க்ஷனும் கண்டினியூஸ். பக்கத்தில் எதாவது நாய் கத்துற சவுண்ட் ஏதா வீட்டுக்கு எதிரில் வெளியே ஏதாவது கற்றுதுங்க, அதை விட்டு கண்டுக்காதீங்க, நம்ம படிப்போம். ஸோ இப்போது கண்டினியூஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி வராது. நெக்ஸ்ட் அதில் வந்து நாட் கண்டினியூஸ் இருக்குது. ஆப்ஷன் டி நெய்தர் கண்டினியூஸ் இருக்குது. ஆப்ஷன் டியும் வராது. ஆப்ஷன் ஏ போத் கண்டினியூஸ் அண்ட் டிஃபரன்ஷியபிள். ஆப்ஷன் சி கண்டினியூஸ். ஸோ ஆப்ஷன் சி வரலாம், இல்லை ஆப்ஷன் ஏ வரலாம். ஓகேவா, கண்டினியூஸ் கண்டினியூஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போது நல்லா பார்த்துக்கோங்க, டிஃபரன்ஷியபிள் மாடுலஸ் ஃபங்க்ஷன் வந்து மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் வந்து நாட் டிஃபரன்ஷியபிள் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இந்த உள்ள இருக்கிற டேர்ம் இருக்கா, இது ஈக்குவல் டு 0 பண்ணுங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 வருதா, அந்த பாயிண்டில் மட்டும் இது டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. ஓகேவா, நெக்ஸ்ட் இந்த எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 பண்ணுங்க. என்ன வரும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 வருமா. இதுவும் நாட் டிஃபரன்ஷியபிள் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ நான் சொன்னதுலேருந்து என்ன புரியுது, ஸோ கண்டினியூஸ் ஓகே, 0வில் டிஃபரன்ஷியபிள் கிடையாது, 1லேயும் டிஃபரன்ஷியபிள் கிடையாதுன்னு சொல்லியிருக்கேன். இது ரெண்டும் சேர்ந்த மாதிரி யார் வர, ஆப்ஷன் சியை பாருங்க, கண்டினியூஸ் பட் நாட் டிஃபரன்ஷியபிள் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, நாட் டிஃபரன்ஷியபிள் அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர். புரிஞ்சுதா, ஈஸியாக இருக்கா. இது வந்து போன வருஷம் டெல்லியில் கேட்ட கொஸ்டின் பேப்பர். ஓகேவா சார், தமிழ்நாடு போடுங்க சார், எப்பா எல்லா ஊரும் பார்க்கணும்ப்பா. ஓகேவா, இது டெல்லி ரீஜன். ஸோ ஆப்ஷன் சி தான். ஸோ நல்லா நான் வச்சுக்கோங்க, எனி மாடுலஸ் ஃபங்க்ஷன் வந்தால் கண்டினியூஸ், உலகத்தை ஈக்குவல் டு 0 பண்ணணும், அந்த பாயிண்டில் மட்டும் அவன் டிஃபரன்ஷியபிள் கிடையாது, நாட் டிஃபரன்ஷியபிள். ஓகே, நெக்ஸ்ட் டைம் பார்ப்போமா. கொஷின் நம்பர் 8 அசோஷன் ரீசனில் கேட்டிருக்காங்க, அதே 2025 டெல்லி ரீஜனில் தான். இப்போ பார்த்தீங்கன்னா ரீசன் பாருங்களேன், பார்த்த உடனே தெரியுது. இது வந்து நெகட்டிவ் போட்டிருக்காங்க, லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டு. இது வந்து பாசிட்டிவ் கொடுத்துருக்காங்க, லிமிட்டு ரைட் ஹேண்ட் லிமிட்டு. ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸில் இந்த ஏவை சப்ஸ்டியூட் பண்ணிருக்காங்க, இதுக்கு பேர் ஃபங்க்ஷன் வேல்யூ. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூஸ்னால் ஏன்னா டெஃபினிஷன் கண்டினியூஸ் தான், சிடிஎஸ் தான் கண்டினியூஸ், ஷார்ட்டாக இருக்கேன். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் ஃபங்க்ஷன் வேல்யூ மூணுமே சேமாக இருக்கணும். இது வந்து டெஃபினிஷன், கண்டினியூஸ் ஃபங்க்ஷனோட டெஃபினிஷனே கொடுத்துருக்காங்க. ஸோ ரீசன் வந்து ட்ரூ, ரீசன் ட்ரூ. இப்போ அசர்ஷன் ட்ரூவா ஃபால்ஸா, இல்லை போத் ஆர் கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷனா என்ன எதிர்பார்த்துடலாம். இப்போ பார்த்துக்கோங்களேன், அசர்ஷன் இந்த எக்ஸ் லெஸ்ஸன் ஈக்குவல் டு 5 இருக்குது, எக்ஸ் கிரேட்டர் தென் 5 இருக்குது. இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை செக் பண்ணால் மட்டும் போதும். ஓகே, ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் செக் பண்ணுங்கள், அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 இல்லை. ஸோ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 5. ஓகேவா, ஸோ 5க்கு லெஃப்ட் சைடு 5ஐ விட சின்ன நம்பர், இதான் நம்பர் லைன் வச்சுக்கோங்க. ஸோ 5க்கு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்னா 5ஐ விட சின்ன நம்பர். இங்கே பாருங்கள், 5 பக்கம் தான் இந்த வாய் திறந்த மாதிரி இருக்கணும், வாய் திறந்த மாதிரி 5 பக்கம் தான் இருக்கணும். அது இங்கே தான் இருக்குது, தான் ஃபங்க்ஷன் 3x minus 8. இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், 3 into 5 minus 8, 15 minus 8 which is equal to 7. இதான் என்னோட லெஃப்ட் ஹேண்ட் லிமிட். ஓகேவா, இப்போ ரைட் ஹேண்ட் லிமிட் இங்கே கண்டுபிடிப்போமா, கண்டுபிடிச்சா அவங்க கே வேல்யூ கொடுத்துருவாங்க, கரெக்டாக செக் பண்ணி பார்ப்போம். ஓகேவா, ஸோ இப்போது ரைட் ஹேண்ட் லிமிட் 5 இங்கே இருக்கா, 5க்கு ரைட் சைடு, நம்மளோட ரைட் சைடு, என்னோட ரைட் ஹேண்டு ரைட் சைடு. ஸோ ரைட் சைடுனா இது ரைட் ஹேண்ட் லிமிட். 5 பக்கம் இந்த மாதிரி ஷார்ப்பாக வரணும். ஓகேவா, இந்த மாதிரி ஷார்ப்பாக 5 பக்கம் ஷார்ப்பாக வருது இங்கே தான் இருக்குது. அப்போ இதுதான் என்னோட ரைட் ஹேண்ட் லிமிட். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 5, 2k. இதில் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ண பிளேஸே இல்லை, ஸோ ஆன்சர் வந்து 2k தான். நமக்கு தெரியும் அவங்களே கொஸ்டினில் கண்டினியூஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் இந்த ரைட் ஹேண்ட் லிமிட்டும் சேமு. ஸோ எல்ஹெச்எல்லும் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எல். அப்போது 7 ஈக்குவல் டு 2kனா கேஸ் ஈக்குவல் டு என்னது 7/2. அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, கேஸ் ஈக்குவல் டு 5/2 கொடுத்தாங்க. இது தவறு, தப்பு. ஸோ அசர்ஷன் ட்ரூ, ரீசன் ஃபால்ஸு. அவ்வளோதான், அசர்ஷன் ட்ரூ, ரீசன் ஃபால்ஸ். புரிஞ்சுதா, எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்கன்னா. இப்படி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. புரிஞ்சுதா, ஈஸியாக இருக்கா. நெக்ஸ்ட் டைம் பார்ப்போமா, 9. ஸோ இப்போ 9th கொஸ்டின் பாருங்க, டிஃபரன்ஷியேட் 2 power cos square x with respect to cos square x. இப்படி ஒரு ஃபங்க்ஷனை இன்னொரு ஃபங்க்ஷன் வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ண சொன்னாங்கன்னா நம்ம யூஸ் பண்ண வேண்டிய கான்செப்ட் பேர் பேராமீட்டர் கான்செப்ட். அதாவது எக்ஸசைஸ் நம்பர் 5.6.
இது 2025ல கேட்ட போர்டு கொஷின் 2 மார்க் கேட்டாங்க. 65/1/20 தான் கொஷின் பேப்பர் கோடு. நீங்கள் நெட்டில் போட்டிங்கன்னா வரும், டெல்லி ரீஜன் வருது. ஓகேவா? ஸோ சொல்யூஷன் பேராமீட்டரில் எப்படி சார் போகிறதுனா, இங்கே பாருங்கள், பேராமீட்டர்னா டி தீட்டா வச்சு தானே இருக்கும் புக் சம்ஸ் எல்லாம். இது கொஞ்சம் எக்ஸ் வச்சுருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறத யூன்னு எடுத்துக்கோங்க எப்போவுமே, செகண்டாக இருக்கிறத வி எடுத்துக்கோங்க. நம்ம என்ன பண்ணோம், டிஃபரன்ஷியேட் திஸ் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ், அதாவது டிஃபரன்ஷியேட் யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு இந்த வி வச்சு. இதை நான் கண்டுபிடிக்கணும். இப்போ எனக்கு ரெண்டுத்துலையும் காமனாக இருக்கிறது என்னது, எக்ஸு. இதான் என்னோட பேராமீட்டர், du/dx dv/dx. ஓகேவா? முடிஞ்சுதா? இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள், du/dx 2 power x டிஃபரன்ஷியேட் பண்ண வரும், ரீகால் பண்ணிக்கோங்க. டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் 2 power x, a power x, டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் a power x என்னப்பா ஃபார்முலா, a power x into log a. இப்போ 2 power x தான் 2 power x into log 2. அப்போ 2 power cos square x into log 2 into xங்கிற பிளேஸ் தேவை இருக்கானா இவனை தனியாக தூக்கிட்டு வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் cos square x. ஓகேவா? ஸோ இது லுக்கிங் லைக் எக்ஸ் ஸ்கொயர் மாதிரி இருக்கா. எக்ஸ் ஸ்கொயரை பண்ணால் 2x இன்ட்டு எக்ஸுங்கிற பிளேஸ் இந்த காஸ் எக்ஸுக்கு அவனை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ். ஸோ என்னோட வேல்யூ என்னது, 2 cos x இன்ட்டு மைனஸ் சைன் எக்ஸ். ஓகேவா? தெரியுதா ஸ்க்ரீனு? தெரியுது. ஸோ இந்த வேல்யூங்க மட்டும் பண்ணிக்கோங்க, 2 cos x இன்ட்டு மைனஸ் சைன் எக்ஸ். இது அப்படியே இருக்கட்டும், இதோ சிம்பிளி வேலை பண்ணுவோம். இப்போ இவனை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள், dv/dx cos square x தான் நீங்கள் பண்ண டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் cos square x தான் நீங்கள் பண்ண. 2 ஃப்ரண்ட்டில் வந்து 2 cos x, 2 ஃப்ரண்ட்டில் வந்து 2 cos x, இந்த cos x மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ். இப்போ இந்த ஆன்சர் எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணுங்கள் இந்த இடத்துல. ஸோ du/dx ஒரு ஆன்சர் 2 power cos square x into log 2 into 2 cos x into minus sin x by இந்த ஆன்சர் dv/dx தான் இந்த ஆன்சர் 2 cos x into minus sin x. அப்படியே வச்சிடலாம். ஆன்சர் என்னது, 2 cos square x 2 power cos square x into log 2. அவ்வளோதான், சம் முடிஞ்சிருச்சு. இதான் ஆன்சர். ஓகேங்களா? ஆக்சுவலாக இந்த சம்மை ஒரு லைன்லேயே போடலாம். எப்படின்னா இங்கே பாருங்கள், நான் இப்போ சொல்கிறேன். 2 power cos square x வித் ரெஸ்பெக்ட் டு cos square x பண்ண சொல்கிறாங்க, ரைட்டா? இதான கொஸ்டின். டிஃபரன்ஷியேட் 2 power cos square x வித் ரெஸ்பெக்ட் டு cos square x. இது பார்க்க இங்கே பாருங்களேன், 2 power x வித் ரெஸ்பெக்ட் டு x இந்த மாதிரி தானே இருக்குது. எக்ஸுங்கிற ப்ளஸ் தான் cos square இருக்குது. அவன் இருந்தால் வந்துட்டு போகிறான், அவனை என்ன அதை விட்டுருங்க. 2 power x மாதிரி தானே இருக்குது. 2 power x பண்ணால் என்னது, 2 power x into log 2, அவ்வளோதான். அப்போ 2 power cos square x பண்ணால் 2 power cos square x into log 2, அவ்வளோதான் ஆன்சர். இங்கே இருக்கிற ஃபங்க்ஷன் எனக்கு இங்கே அப்படியே இருக்கிறனால எக்ஸ்ட்ரா எதுவுமே பண்ண வேணாம். எக்ஸ் வச்சே பண்ணால் எக்ஸ்ட்ரா எதுவுமே பண்ண மாட்டோம்ல. இன்டூ du/dx எதுவுமே போட மாட்டோம். அதே மாதிரி இங்கே cos square இருந்தால் 2 power cos square x into log 2, அவ்வளோதான். இதுதான் ஒரே லைன் ஆன்சர். எப்படி ஈஸியாக இருக்கா? அதே ஆன்சர் நீங்கள் வந்துருக்குது, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போமா? கொஷின் நம்பர் 10. இதுக்கான சொல்யூஷன் நீங்கள் பாருங்கள். இஃப் tan inverse of something is equal to a square then find dy/dx. இப்போ இதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி dy/dx கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்களேன், ஈஸி சம். tan inverse of x square plus y square is equal to a square. இந்த tan inverse எப்படி தள்ளி விட்டா x square plus y square is equal to tan ஆகிடும், tan a square ஆகிடும். ஓகேவா? இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். ஓகே, நார்மல் டிஃபரன்ஷியேஷன். x ஸ்கொயரை பண்ணால் 2x, y ஸ்கொயரை பண்ணால் 2y இன்ட்டு ஒய்யை பண்ணுறதுனால மென்ஷன் பண்ணணும் dy/dx. வேறு வேரியபிள் இருந்தால் பண்ணால் dy/dx மென்ஷன் பண்ணணும். t இருந்தால் dt/dx, தீட்டா இருந்தால் dθ/dx. இது ஃபுல்லாகவே கான்ஸ்டன்ட். ஏன்னா ஒரு நம்பர் ஒரு 1ஓ 2ஓ 3ஓ மாதிரி. ஸோ tan a ஸ்கொயர்னால் அதுவும் கான்ஸ்டன்ட் தான். ஸோ பண்ணால் 0 ஆகிடும். நமக்கு என்ன வேணும், dy/dx தானே வேணும். அவனை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க, மீதெல்லாம் இப்படி தள்ளி விட்ருங்க. தள்ளி விட்டா -2x இந்த 2 கேன்சல். அப்போ என்ன தான் வரும், dy/dx இஸ் ஈக்குவல் டு இங்கே -x மட்டும் இருக்கும். இந்த y எப்படி தள்ளி விட்டால் கீழே வந்துடும், -x/y. அவ்வளோதான், சம் முடிச்சு. இதெல்லாம் 2 மார்க். 2025ல் டெல்லியில் கேட்ட 2 மார்க். இது நம்பி போடுங்க, கொஸ்டின் எடுத்து பாருங்கள். இதெல்லாம் ஈஸி சம், இப்படிலாம் கேட்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? இப்போ பாருங்கள், ஹீரோ என்ட்ரி 5 மார்க்கு 2025 டெல்லியில் கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா? இந்த சம் பாருங்கள், சொல்யூஷன். root of 1 - x square plus root of 1 - y square is equal to a into x minus y. Prove that இந்த term ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா?
ஸோ இப்போது இந்த சம் கொஞ்சம் கோளாறாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிற மாதிரி இருக்கும். இந்த கொஷின் எழுதிக்கிட்டேன், ரூட் இது வரைக்கும் தான் a இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே பாருங்கள், இந்த எக்ஸு ஒய்க்கு பதிலாக லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம்திங் ஒரு சைன் ஏ, சும்மா ஒரு சைன் தீட்டான்னு எடுத்துக்கோங்களேன், அந்த மாதிரி தான் சைன் ஏன்னு எடுத்துக்கிறேன். ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒரு சைன் பின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ரெண்டுத்தையும் எடுத்துட்டேன்னா இதை அப்படியே கொண்டு மேலே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஸோ ஸ்கொயர் ரூட்டாக 1 மைனஸ் எக்ஸுங்கிற பிளேஸ் என்ன போட்டோன்னா சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய்ங்கிற பிளேஸ் போட்டால் sin square b is equal to a into sin a minus sin b. ஓகேவா? இப்போது இங்கே பாருங்கள், நல்லா கவனிங்க. 1 minus sin square x தான் என்னது? இப்போது சப்ஸ்டியூட் பண்ணிட்டோமா? இது பாருங்களேன், 1 minus cos sin square cos square xன்னு எழுதலாம், cos square a root of இது வந்து cos square b ஆகிடும். இவன் அப்படியே தான் இருப்பான், ரைட்டா? ஸோ இப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா இது வேறு மார்க்கிற மாதிரி, இது கேன்சல் ஆகிடுச்சுன்னா cos a plus cos b is equal to a into sin a minus sin b. இப்போது இதை பாருங்களேன், இது பார்க்கறதுக்கு சம் ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலாஸ் மாதிரி இருக்குது. இது இந்த லெஃப்டில் இருக்கிறாங்க, cos a plus cos b is equal to என்ன ஃபார்முலா தெரியுமா? நீங்கள் 11th படிச்சிருப்பீங்க. 2 cos a plus b by 2 into cos a minus b by 2. இதான் வந்து ஃபார்முலா. இங்கே பாருங்கள், இது லெஃப்டில் இந்த ஃபார்முலா. இதுக்கு பாருங்கள், இது sin a minus sin b is equal to 2 cos a plus b by 2 into sin a minus b by 2. ஸோ இந்த லெஃப்டில் வந்து 2 cos a plus b by 2 போட்டுட்டேன் into cos a minus b by 2 போட்டுட்டேன். ரைட்டில் a into 2 cos a plus b by 2 into sin a minus b by 2. cos a plus b by 2 cos a plus b by 2 cancel, 2 cancel. ஸோ என்னதான் பேலன்ஸ் இருக்குது? cos a minus b by 2வா, இந்த சைன் இப்படி தள்ளி விட்டுடலாம். ஸோ cos a minus b by 2 divided by sin a minus b by 2 which is equal to இந்த a மட்டும் தான் இங்கே இருக்கும், a cos a minus b by 2 sin a cos theta by sin theta மாதிரி இருக்கா, which is cot theta. so cot a minus b by 2 cos theta by sin theta na cot theta is equal to a. இப்போ இந்த cot எப்படி தள்ளி விட்டுட்டா cot inverse மாறிடும். so a minus b by 2 is equal to cot inverse of a. இந்த 2 இப்படி தள்ளி விட்டுறலாம். அப்போ a minus b is equal to 2 into cot inverse of a small a. இப்போ abனா என்னது? இங்கே மேலே பாருங்கள், x is equal to sin a. a வேணும்னா அந்த சைன் இப்படி தள்ளி விட்டுறலாம். sin inverse of x is equal to a. இந்த சைன் இப்படி தள்ளி விட்டுருங்க. sin inverse of y is equal to b. ஸோ ஏனா sin inverse of x minus b na sin inverse of y is equal to 2 cot inverse of a. இப்போ இவனை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோமா? இடமே இல்லையே எழுதுறதுக்கு, இங்கே டெஸ்டரையும் காணும், எதையுமே இங்கே எரேஸ் பண்ணிக்கலாம். டெஸ்டரை கண்டுபிடிச்சாச்சு. பார்த்தீங்களா 5 மார்க்கில் என்னம்மா கேட்டு வச்சுருக்குறாங்கன்ட்டு. இப்படி தான் இருக்கும் 5 மார்க். இப்படி தான் இருக்கும் போர்டு எக்ஸாம் கொஷின். இங்கே பாருங்கள், sin inverse of x minus sin inverse of y is equal to 2 cot inverse of a. இப்போ தான் இவரை டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறேன் வித் ரெஸ்பெக்ட் டு x. sin inverse of x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 by root of 1 minus x square minus sin inverse of y பண்ணால் 1 by root of 1 minus x square into y பண்ணுறதுனால dy by dx. ரைட் சைடு ஃபுல்லாகவே கான்ஸ்டன்ட், ஏன்னா கான்ஸ்டன்ட் ஒரு நம்பர் 1 2 3 மாதிரி. காட் இன்வர்ஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட் 2 மல்டிப்ளை பண்ணால் கான்ஸ்டன்ட், ஃபுல்லாக டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடும். நமக்கு dy by dx தான் வேணும். இந்த நெகட்டிவ் டேர்மாக அப்படி இப்படி தள்ளி விட்டுருலாம். 1 by root of 1 minus x square is equal to நெகட்டிவ் தள்ளி விட்டால் பாசிட்டிவ் ஆகிடும் into dy by dx. நமக்கு dy by dx தான் வேணும். இங்கே இருக்கட்டும், இந்த கீழே இப்படி தள்ளி விட்டுருங்க, மேலே போயிடும். இப்படி தள்ளி விட்டால் மேலே போயிடும். மேலே போச்சுன்னா root of 1 minus y square by root of 1 minus x square is equal to dy by dx. இப்போ இந்த ரூட் என்ன பண்ணலான்னா
காமனாக ஒரு பெரிய ரூட் போட்டுக்கலாமா? அவ்வளோதான், இதுதான் என்னோட வேல்யூ. மேலே பாருங்கள், இதெல்லாம் ப்ரூவ் பண்ணணும். இங்கே பாருங்கள் யார் வந்திருக்கா பாருங்கள், இவன் இங்கே வந்துட்டானா? அவ்வளோதான், ஹென்ஸ் ப்ரூவ். சம் முடிஞ்சிச்சு. எப்படி இருக்கா சம்மு? சூப்பராக இருக்கா சம்மு? ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட் ஸ்டெப்பில் எக்ஸை சைன் ஏன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க, ஒய்யை சைன் பின்னு கன்சிடர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ணுங்கள். புரியலைன்னா சம் ஒரு வாட்டி திரும்ப ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள், கண்டிப்பாக புரியும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம கொஷின் நம்பர் 12 இங்கே பாருங்கள். இது புக் சம்ஸ் தான், ஆனால் லைட்டாக ஆல்டர் பண்ணுறாங்க. அது டி ஸ்கொயர் வராது, டி ஸ்கொயர்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ எக்ஸு ஒய் கொடுத்துட்டாங்க, டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். இது வந்து தீட்டானுங்குது. இது வந்து தீட்டா தான் என்னோட பேராமீட்டர். ஸோ பேராமீட்டர் கான்செப்டில் போடணும் இந்த சம்மை. ஓகேவா? ஃபஸ்ட்டு பேராமீட்டர் ஃபார்முலா என்னது? டிஒய் பை டிஎக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம தீட்டா தான் பேராமீட்டர். ஸோ டிஒய் பை டி தீட்டா டிவைடட் பை டிஎக்ஸ் பை டி தீட்டா. ஒன்று வச்சுக்கலாம். நான் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன், நீங்கள் இந்த குட்டியாக இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். இதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் அதை பண்ணிக்கிறேன். ஒய் இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா, டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா. ஸோ டிஒய் பை டி தீட்டா, சைன் தீட்டாவை பண்ணால் காஸ் தீட்டா. பாடா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு டயர்டாயிட்டேன். நீங்கள் நான் போட்டேன், நீங்கள் இந்த சின்னதாக இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் உடனே சொல்லுவீங்க குசும்புக்காரன் அந்த கருப்பு, அந்த மாதிரி தான் சொல்கிறீங்க தானே? எனக்கு மைண்ட் வாய்ஸிங்க கேட்குது. நீங்கள் பாருங்கள், இப்போ இவனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா. ஸோ டிஎக்ஸ் பை டி தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு காஸ் தீட்டா டிஃப்ரென்ஷியேட் பண்ண வரும் மைனஸ் சைன் தீட்டா ப்ளஸ் இது லாக் எக்ஸ் மாதிரி இருக்கா, டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x. தென் எக்ஸுங்கிற பிளேஸ் யார் இருக்கா? இவன் இருக்கிறான். நான் எக்ஸ் பிளேஸ்லையும் இருக்கிறான். அப்போ இவனை தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண tan எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா பை 2 இன்ட்டு இதுக்குள்ளேயும் பாருங்கள் tan எக்ஸ்னு தான் இருக்கும், அந்த பிளேஸில் தீட்டா பை 2ன்னு இருக்குது. இட் இஸ் லைக் x/2 மாதிரி. எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/2, அதை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா பாருங்கப்பா, லாக் எக்ஸை பண்ணால் 1/x, இந்த எக்ஸ் அப்படியே வந்துருச்சு. தென் எக்ஸ் பிளேஸ் இவ்வளோ பெருசாக இருக்குது. டேனை டிஃபரன்ஷியேட் பண்ணால் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா பை 2. தென் இங்கேயும் எக்ஸ் பிளேஸ் இவ்வளோ பெருசு இருக்குது. தீட்டா வச்சே பண்ணால் 1/2. ஓகேவா? புரிஞ்சுதுங்களா? இப்போ இது இன்னும் கொஞ்சம் சால்வ் பண்ணியிருக்கலாம். ஸோ dx பை டி தீட்டா இஸ் ஈக்குவல் டு வெளியே ஏ அப்படியே இருக்கட்டும், மைனஸ் சைன் தீட்டா அப்படியே இருக்கட்டும். இந்த சீக்கன் ஸ்கொயரை 1/cos ஸ்கொயர் தீட்டா பை 2ன்னு எழுதுறேன். பை tan தீட்டாவை sin தீட்டா பை 2 டிவைடட் பை cos தீட்டா பை 2ன்னு எழுதிக்கிறேன். இன்ட்டு இந்த 1/2 இருக்குது. ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சிச்சுங்களா? ஒன்றும் எதுவும் பிரச்சனை இல்லையே, இது தானே இருக்குது. ரைட்டு, இங்கே பாருங்கள். இப்போது இவன் என்ன பண்ண போகிறேன்னா dx பை டி தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு மைனஸ் சைன் தீட்டா ப்ளஸ் இந்த 1/2 ஃப்ரண்ட்லேயே இருக்கட்டும். இது 1/cos ஸ்கொயர்னு இருக்கும். இவன் அப்படியே தலைகீழாக திரும்புவான், ரெசிப்ரோக்கல் ஆகும். மேலே காஸ் தீட்டா பை 2 வரும், கீழே சைன் தீட்டா பை 2 வந்துடும். இங்கே ஒரு காசு, இங்கே ஒரு காசு கேன்சல். ஸோ dx பை டி தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு மைனஸ் சைன் தீட்டா ப்ளஸ் மேலே 1 இங்கே கேன்சல் ஆகிடுச்சு. மேலே இதுமே இல்லை, 1 தான். கீழே இந்த 2 இருக்குது. இந்த சைன் தீட்டாவை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். இன்ட்டு ஒரு காஸ் ஸ்கொயர் ஒன்று கேன்சல் ஆகிடுச்சு, காஸ் தீட்டா பை 2. ஓகேவா? ஸோ இதுதான் சிம்பிளிஃபைடு வேல்யூ. இது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம். இது பார்க்குறதுக்கு எனக்கு ஃபார்முலா மாதிரி இருக்குது, ரீகால் பண்ணிக்கோங்க. இங்கே எழுதுகிறேன் பாருங்கள். sin x அப்படின்னா என்ன ஃபார்முலானா 2 sin x by 2 இன்ட்டு cos x by 2. ஆக்சுவலாக sin 2x ஃபார்முலா தான். இந்த 2 இங்கே இருக்கும், அந்த 2 தள்ளி விட்டேன், ஆங்கிள் கிட்ட போயிடுச்சு. ஸோ இது போல் sin xன்னு சிம்பிளாக போடலாம், இங்கே sin தீட்டான்னு. ஸோ dx by d theta is equal to a into minus sin theta plus 1 sin thetaன்னு போட்டுக்கலாம். 1 இது ஃபுல்லாக sin thetaன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போது நெக்ஸ்ட் வேறு என்ன பண்ணலாம்? வேறு இது எல்சிஎம் எடுக்கலாம். மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. நான் பாட்டுன்னு 7 இதை மட்டும் போட்டு விட்ருப்பேன். உங்களை தானே போட சொன்னேன், இவ்வளோ பெருசு பாருங்க, நான் போட வேண்டியதாக இருக்குது. ப்ளஸ் 1 sin தீட்டா. இதுக்கு தான் போல் நிறையா பேரெல்லாம் வந்து ஹோம்ஒர்க் கொடுத்துட்றாங்க. ஓகே, நிறைய பேர் சொல்கிறேன், எல்லாருமே சொல்கிறேன். ஓகே, ஒரு சிலர் கொடுக்குறாங்க. இப்போ இது பார்க்க 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. வாட் இஸ் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா? காஸ் ஸ்கொயர் தீட்டா. சூப்பர். பை சைன் தீட்டா. இப்போ இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டாவை கூட காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டான்னு எழுதிக்கலாமா? பை ஒரு சைன் தீட்டா இருக்குது. இது காஸ் தீட்டா பை சைன் தீட்டான்னு எழுது காட் தீட்டா.
ஸோ dx by d theta is equal to a cot theta into cos theta. இதான் என்னோட dx by d theta வேல்யூ. இதை அப்படியே சும்மா அப்படியே ஏரியா ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கோங்க, இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்களா? இங்கே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கச்சக்குன்னு. ஓகே, இப்போ ரெண்டுத்தையும் கொண்டு போயிட்டு இதில் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இந்த ஃபார்முலாவில் போட்டால் dy by dx கிடச்சிரும். ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். dy by dx is equal to dy by d theta என்னது cos theta by dx by d theta என்னது இந்த கண்டுபிடிச்ச ஆன்சர் a cot theta into cos theta. இதுவும் கேன்சல். ஸோ 1 by a cot theta. 1 by cot theta என்னது tan theta. ஸோ dy by dx is equal to tan theta by a. இதுதான் என்னோட dy by dx. நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? கொஸ்டினை பாருங்கள். d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். இது இன்னொரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். ஸோ d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர் tan theta டிஃபரன்ஷியேட் பண்ணால் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா பை ஏ கான்ஸ்டன்ட். நல்லா பாருங்கள், நான் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே தீட்டான்னு இருக்குது. தீட்டாவை எக்ஸ் வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணால் இன்ட்டு டி தீட்டா பை டிஎக்ஸ்னு போடணும். ஓகேவா? டி தீட்டா பை டிஎக்ஸ்னால் யார்? எங்கே பாருங்கள், இந்த டிஎக்ஸ் பை டி தீட்டா தான். ஏன்னா தலைகளாக போட்டுருந்தோம், அவ்வளோதான். போடுவோமா? போடுங்க பார்ப்போம். ஸோ டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா பை ஏ இன்ட்டு டி தீட்டா பை டிஎக்ஸ் இவன் தலைகளாக போடணும். அப்படியே 1 பை ஏ காட் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா. ஓகேவா? இது வரைக்கும் கிளியரா? இப்போது மேலே 1 பை காஸ் தீட்டான்னு இவனை பார்க்கலாமா? இவனை கூட 1 பை காட் தீட்டான்னு பார்க்கலாமா? ஸோ 1 பை காஸ் தீட்டானா சீக்கன் ஸ்கொயர் தீட்டான்னு இருக்குது. இது 1 பை காசுனா இது ஒரு சீக்கன் தீட்டாவாக மாறிடும். ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர் 1 பை காட்டுனா டேன் தீட்டாவாக மாறிடும். ஸோ என்னோட ஃபைனலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஆன்சர் என்னது? டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் இன்ட்டு சீக்கன்னா சீக்கன் கியூப் தீட்டா இன்ட்டு டேன் தீட்டா பை ஏ ஸ்கொயர். இப்போ இதில் அங்கே கொஸ்டினை பாருங்கள், கண்டுபிடிச்சிட்டேன். பட் அட்டுன்னு ஒரு வேல்யூ கொடுத்துருவாங்க π/4. அதை இப்போ தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃபஸ்ட்டே போட்டிருக்கோம். நிறைய பேர் ஸ்டார்டிங்லேயே சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க, அது தப்பு. அட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு π/4. இப்போ தீட்டா பிளேஸ்னா π/4 போடுங்க. ஸோ டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சீக்கன் கியூப் π/4 இன்ட்டு டேன் π/4 பை ஏ ஸ்கொயர். டேன் π/4 இருக்கிறதுல ஈஸியான வேல்யூ. டேன் 45 வேல்யூ என்னப்பா? 1. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சீக்கன் கியூப் π/4ன்னு இருக்கா? இது சீக்கன் π/4ன்னு பார்க்கலாம். சீக்கன் π/4 என்னது? சீக்கன் 45 என்னது? √2. காஸ் 45 என்னது? காஸ் 45 π/4 1/√2. சீக்கன் 45னா தலைகீழாக போட்டுக்கோங்க, √2 அதுக்கு ஹோல் கியூப் இன்ட்டு இது 1 பை ஏ ஸ்கொயர். ஓகேவா? இப்போ √2 த ஹோல் கியூப்னு அர்த்தம் √2 இன்ட்டு √2 இன்ட்டு √2 √2 இன்ட்டு √2 2. இது வந்து 2 ஆகிடுச்சு. 2√2. ஸோ ஆன்சர் வந்து 2√2 பை ஏ ஸ்கொயர். 5 மார்க் சம் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். இப்படி போட்டிங்கன்னா சும்மா யாருமே மார்க் குறைக்கவே முடியாது. போர்டு எக்ஸாமில் உங்களுக்கு ஸ்டெப் மார்க்லேருந்து எல்லா மார்க்கும் ஃபைனல் இயர் மார்க்கோட சேர்த்து வந்துடும், லம்பாக வந்துடும். ஓகேவா? இதோட டெல்லி பேப்பர் முடிஞ்சிச்சு. டெல்லி பேப்பரில் கேட்டிருந்தேன், இந்த கொஷின் பேப்பரில் கேட்டிருந்தா கொஷின்ஸ் ஓவர். ஓகேவா? இந்த கான்செப்ட், இந்த சாப்டரில் கேட்டிருந்த கான்செப்ட் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வேறு ஊருக்கு போகலாம். இப்போ இது கொஸ்டின் நம்பர் 13. இதுவும் 2025 டெல்லியில் தான். ஆனால் செட் 2ல் கேட்டது. நல்லா பார்த்துக்கு போட்டு செட் 1 தான். செட் 1 செட் 2 5 மார்க்கே மாறுது. இதுவும் 5 மார்க் கொஸ்டின் போடுவோமா? அவங்களே ஒய்னு கொடுத்துட்டாங்க. dy/dx கண்டுபிடிக்கணுமா? ஸோ பவரில் வேரியபிள் இருக்கா? அப்போ என்ன பண்ணணும்? லாக் அப்ளை பண்ணணும். பிடிச்சிக்கோங்க. ஜஸ்ட் ரீகால், பவரில் வேரியபிளை பார்த்தாலே லாக் தான். ஓகேவா? ஃபஸ்ட் திங். ஸோ இப்போது எடுத்தோடனே அப்ளை லாகான்னு போத் சைஸ் பண்ணக்கூடாது. 2 டேர்மாக தனித்தனியாக இருந்தால் யூவின்னு எடுத்துக்கணும். ஸோ y இஸ் ஈக்குவல் டு x to the power tan x plus square root of x square plus 1/2. இதை வந்து y is equal to u plus vன்னு எடுக்கிறேன். டிஃபரன்ஷியேட் பண்ணால் dy/dx is equal to du/dx plus dv/dx மாறும்.
ஓகேவா? ஸோ இப்போ இந்த யூனா இவன் u is equal to x to the power tan x. ரெண்டு இப்போ லாக் அப்ளை பண்ணுங்கள், ரெண்டு பக்கம் அப்ளை பண்ணால் log u is equal to log of x to the power tan x. பவரில் இருக்க tan x ஃப்ரண்ட்டில் வந்துடும். ஸோ என்ன ஆகும்? log u is equal to tan x into log x. இப்போ இதை ப்ராடக்ட் உள்ள டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். log u டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 by u into du by dx. இதை uன்னு எடுத்துக்கிறேன், இதை vன்னு எடுத்துக்கிறேன் ப்ராடக்ட் ரூலில். u is equal to tan x, v is equal to log x. tan x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் secant square x. log x பண்ணால் 1 by x, u into v dash. tan x into 1 by x plus v into u dash. log x into secant square x. இந்த u இப்படி தள்ளி விட்டுட்டா du by dx is equal to u into tan x by x plus log x into secant square x. u னா என்னது? the x power tan x. ஓகேவா? u னா x to the power tan x. x power tan x. Then tan x by x plus log x into secant square x. இதான் என்னோட du by dx ஓட ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ ரைட் சைடில் v போடலாங்களா? இப்படி தான் என்னோட v. இதை டிஃப்ரென்ஸ் பண்ணலாம். v நானது ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/2. இவனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோமா? இது பண்ணுறது ரொம்ப ஈஸி, லாக்லாம் தேவையில்ல. அப்படியே இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். dv by dx. பையில் இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது அப்படியே இருக்கட்டும். இது பார்க்க ரூட் எக்ஸ் மாதிரி இருக்குது. டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் ரூட் எக்ஸ்னு ஃபார்முலாவை நான் கொடுத்துருக்கேன், ரீகால் பண்ணிக்கோங்க. 1/2 ரூட் எக்ஸ், 1/2 ரூட் எக்ஸ். ஸோ அப்போ இது என்ன ஆகும்னா 1/2 ஃப்ரண்ட்டில் அப்படியே இருக்கும். இது மட்டும் ரூட் எக்ஸ்னால் 1/2 இன்ட்டு ரூட் எக்ஸு. எக்ஸுங்கிற பிளேஸில் இங்கே பாருங்கள், எக்ஸுங்கிற பிளேஸில் இவன் இருக்கான். இவனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x, 1 பண்ணால் 0. இந்த 2 கேன்சல் ஆகிடும். ஸோ எக்ஸ் பை 2 இன்ட்டு ரூட் ஆஃப் இந்த 2 இருக்கும், ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. இதான் என்னோட டிவி பை டிஎக்ஸ். ரெண்டு ஆன்சரையும் ஆட் பண்ணிவிட்டா முடிஞ்சிச்சு. இதோ இங்கே போட்டுருங்க. சப்ஸ்டிடியூட் du by dx and dv by dx in equation 1. இதில் போட்டால் dy by dx is equal to du by dx இந்த ஆன்சர் x power tan x into tan x by x plus log x into secant square x plus dv by dx தான் இவன் x by 2 into root of x square plus 1. அவ்வளோதான், சம் முடிஞ்சிச்சு. ஈஸியாக இருந்தது. சம் புரிஞ்சுதுங்களா? ஈஸியாக தானே இருக்குது. சப்ப சம் தானே, 5 மார்க் எடுத்தாங்க, அசால்ட்டாக போட்டுடலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம் ஆகுமா? 14th சம். அதே செட் 2 கொஸ்டின் பேப்பரில் இன்னொரு 5 மார்க்கு அந்த 14th சம் இருக்குது. ஓகேங்களா? சொல்யூஷன் இப்போ பாருங்கள், இதை நம்ம போடுவோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் இந்த ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு இந்த ஃபங்க்ஷன். ரெண்டு பெரிய பெரிய ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இது பெருசாக ரெண்டு ஃபங்க்ஷன், ஒரு ஃபங்க்ஷன் இன்னொன்று வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொன்னாலே பேராமீட்டர் கான்செப்ட் தான். ஃபஸ்ட் இருக்கிறவொன்னு யூன்னு எடுத்துக்கோங்க. tan இன்வர்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ். செகண்டாக இருக்கிறவொன்னு வீன்னு எடுத்துக்கோங்க. cos இன்வர்ஸ் ஆஃப் 2x இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா? இது வந்து ஒரு டொமைன், இதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம எக்ஸு செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த டொமைனுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸு பார்த்தீங்கன்னா நான் காஸ் தீட்டான்னு எடுத்துக்கிறேன். ஏன் சார் காஸ் தீட்டானா இந்த டொமைனில் சப்ஸ்டியூட் பண்ணால் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். சைன் தீட்டா எடுத்தாலும் சம் போடலாம். ஓகேங்களா? ஆனால் இந்த இடத்துக்கு வரும்போது மட்டும் கொஞ்சம் லைட்டாக மாற்றி போடணும். பட் ஆனால் சைன் தீட்டா எடுத்தாலும் சம் சேம் ஆன்சர் தான் கொடுக்கும். இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். யூஸிக்கல் ஃபஸ்ட் இது சிம்பிள். tan இன்வர்ஸ் ஆஃப் பெருசாக இருக்குது, பெருசாக உள்ளது. சிம்பிளை பண்ணி சின்னதாக மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அப்புறம் சால்வ் பண்ணலாம். சரிங்களா? ரைட்டு. ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டா. ஸோ யூஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா என்னப்பா? சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ ரூட் ஆஃப் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வரும் பை காஸ் தீட்டா. ஸோ யூஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட்டு கேன்சல், வெறும் சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு வந்துடும். சைன் தீட்டா பை காஸ் தீட்டானா என்ன வரும்? tan தீட்டா ஆகிடுங்களா? ஸோ இது வந்து tan இன்வர்ஸ் ஆஃப் tan தீட்டா. ஸோ இந்த tan இன்வர்ஸ் tan கேன்சல், யூஸ் ஈக்குவல் டு தீட்டா வந்துடும்.
ஓகேங்களா? இப்போ இங்கே மேலே பாருங்களேன், இதுலேருந்து தீட்டா கண்டுபிடிங்க. இந்த காசு இப்படி தள்ளி விட்டானா ஆகும், தீட்டா இங்கேயே இருக்கும், காசு இப்படி போச்சுன்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஆகிடும். ஸோ இதுக்கு போட்டால் யூஸ் ஈக்குவல் டு தீட்டாங்கிற பிளேஸில் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஸோ ஏன்னா இங்கே பாருங்கள், பேராமீட்டரில் போட போகிறேன். ஃபார்முலா என்னது, dy/dx கண்டுபிடிக்கணும்னா சாரி, இந்த யூவை v வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். யூவை v வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஃபார்முலா மேலே இருக்க u du/dx/dv/dx. ஸோ du/dx வேணும். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறலாமா? du/dx cos inverse of x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -1/√1 - x². இதுதான் du/dx ஆன்சர். இப்போ அதே மாதிரி dv/dx கண்டுபிடிச்சிடணும். ஸோ இங்கே v is equal to cos inverse of 2 into xன்னா என்ன பார்த்து இருக்கும், cos θ, அதை போட்டுக்கோங்க. √1 - xக்கு பதிலாக cos θ போட்டால் cos² θ. ஸோ v is equal to cos inverse of 2 cos θ into 1 - cos² θனா sin² θ. ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ v is equal to cos inverse of 2, இது வந்து sin θ ஃபஸ்ட் எழுதிக்கிறேன், இன்ட்டு cos θ எழுதிக்கிறேன். இது பார்க்க ஒரு ஃபார்முலா மாதிரி இருக்குதா? 2 sin θ cos θ அர்த்தம் sin 2θ. அவ்வளோதான். இப்போ காஸ் இன்வர்ஸு காசு வந்து அடிச்சிடலாம். இங்கே சைன் இருக்குது. சைன் எப்படி மாற்றுறது? சைன் எப்படி மாற்றுறதுன்னா காஸ் 90 மைனஸ் இதான் தீட்டா மாதிரி, இந்த 2θ போட்டாச்சு. காஸ் 90 மைனஸ் 2θ. காஸ் இன்வர்ஸ் காசும் கேன்சல் ஆகிடும். v is equal to π/2 மைனஸ் 2θ. இதுவே நீங்கள் காசுக்கு பதிலாக சைன் எடுத்து போட்டிருந்தீங்கன்னா இந்த இடம் வரும்போது மட்டும் கொஞ்சம் சின்ன ஆல்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். 2θ ஃப்ரண்ட்டில் வருது, பின்னாடி போய்டும். ஓகேவா? அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வரலாம் சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம அப்புறம் போடலாம். இப்போ v is equal to π/2 மைனஸ் 2 இன்ட்டு தீட்டானா என்னது? இங்கே பாருங்கள், தீட்டானா என்னது? காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ இவனை dv/dx கண்டுபிடிங்க, டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். கான்ஸ்டன்ட் பண்ணால் 0 -2, காஸ் இன்வர்ஸை பண்ணால் -1/√1 - x². மைனஸ் இன்ட்டு மைனஸ் +2 ஆகிடும் /√1 - x². இதுதான் என்னோட dv/dx ஆன்சர். ஸோ du/dx கண்டுபிடிச்சிட்டேன், dv/dx கண்டுபிடிச்சிட்டேன். மைனஸ் இன்ட்டு மைனஸ் இது ப்ளஸ் ஆகிடும். இது ரெண்டுத்தையும் கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் சம் முடிஞ்சிருச்சு. இது எங்கே போடட்டுமா? ஸோ du/dv is equal to மேலே du/dx ஓட ஆன்சர் அது வந்து இது இருக்குது, -1/√1 - x² dv/dx ஓட ஆன்சர் இது இருக்குது 2/√1 - x². 1 - x², 1 - x² கேன்சல். ஸோ -1/2. இதான் என்னோட ஆன்சர். சம்மு முடிச்சு. எவ்வளோ ஈஸியாக இருக்குவாங்க. இங்கே அவ்வளோதான். இது 5 மார்க்கு. 2025 போன வருஷம் 2025 டெல்லியில் கேட்ட கொஷின் பேப்பரில் எஸ்பெஷலி செட் 2ல் கேட்டிருந்தாங்க. செட் 1க்கு இது வரல. ஓகேவா? ஸோ அவ்வளோதான், 5 மார்க் முடிஞ்சு. ஈஸியாக இருக்கா? சம் ஈஸியாக முடிச்சிட்டோமா? எக்ஸாம் பார்ப்போமா? அவங்க நெக்ஸ்ட் இப்போ கொஷின் நம்பர் 15 உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இங்கே பாருங்களேன், சூப்பராக கேட்டிருக்காங்க. இது வந்து பெங்களூர் ரீஜனில் கேட்டது. 2025 செட் 1 கொஷின் பேப்பர். கொஷின் பேப்பர் கோட் கேட்டிங்கன்னா 65/2/1 பெங்களூரில் கேட்டது. ஓகேங்களா? பெங்களூர். இங்கே பாருங்களேன், ஏ டினோட் செட் ஆஃப் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஏ வந்து ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா, பி வந்து என்னவா டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷனா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதான் ஆர்டர். எப்பவுமே ஒரு ஃபங்க்ஷனுக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா அப்புறம் தான் கண்டினியூஸானு செக் பண்ணவே நம்ம முடியும். ஓகேவா? லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகணும், அப்புறம் கண்டினியூஸ் போகணும். கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா டிஃபரன்ஷியபிளாக இருக்கணும்னு அவசியம்லாம் இல்லை. லிமிட் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா கண்டினியூஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இங்கேயே கூட லிமிட்டோட ஸ்டாப் ஆகிடும். லிமிட் எக்ஸிஸ்ட் டஸ் நாட் கண்டினியூஸ் ஆகலாம். கண்டினியூஸாக இருக்குது, டிஃபரன்ஷியபிள் இல்லாமலே போகலாம். ஆனால் இது ரிவர்ஸில் வந்து ட்ரூ ஆகிடும். ஒரு ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிளாக இருக்குன்னா கன்ஃபார்ம் கண்டினியூஸாக இருப்போம். கண்டினியூஸாக இருக்குன்னா கன்ஃபார்ம் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகும். இந்த ஆர்டர் வந்து பக்கா ட்ரூ. பட் இந்த ஆர்டர் இருக்கலாம், இல்லாமலே போகலாம். ஸோ கண்டினியூஸாக இருக்குன்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இருக்குது, டிஃபரன்ஷியபிளாக இருக்கலாம். கண்டினியூஸாக இருந்தால் டிஃபரன்ஷியபிளாக இருக்கலாம், இல்லாமலேயும் போகலாம். ஆனால் டிஃபரன்ஷியபிளாக இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் கண்டினியூஸ் தான். அப்போது இவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் வந்து கண்டினியூஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கண்டினியூஸாக இருக்குன்னா அதில் கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸ் கண்டினியூஸாக இருந்தால் டிஃபரன்ஷியபிளாக இருக்கலாம், இல்லாமல் போகலாம். இவெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இவெல்லாம் டிஃபரன்ஷியபிளாக இருக்கான்னு வச்சுக்கோங்க. பி. அப்போ கண்டினியூஸ்குள்ளே தான் டிஃபரன்ஷியபிள் வரும். கண்டினியூஸ்குள்ளே தான் டிஃபரன்ஷியபிள் வரும். ஸோ ஏனா வந்து கண்டினியூஸ் எடுத்துக்கிறேன், பினா வந்து டிஃபரன்ஷியபிள் எடுக்கிறேன். ஏ தான் பெரிய செட்டு. நமக்கு ஆப்ஷன் பாருங்கள், எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது? ஐ திங்க் ஆப்ஷன் பி.
அங்கே பாருங்கள், அதுலேயும் பாருங்கள் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏவை நான் இங்கே போட்டிருக்காங்க, இங்கே போட்டிருக்காங்க, அவ்வளோதான், ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை. ஏ இங்கே இருக்குது, கண்டினியூஸ்குள்ளே தான் டிஃப்ரென்ஷியபிள் வரும். ஓகேவா, புரிஞ்சுதா? ஏக்குள்ளே தான் பி வரும், அவ்வளோதான். ஆப்ஷன் பி தான். பாருங்க, சப்ப மேட்ரு, ஈஸியாக 2 நிமிஷம் கூட ஆகலை, முடிஞ்சிச்சு. நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தே 2 நிமிஷம் ஆகுது. எக்ஸாம் இதை யோசிச்சிங்கன்னா சும்மா டக்குன்னு வச்சு 30 செகண்ட்ஸ் நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் டைம் பார்ப்போமா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் இங்கே பாருங்கள், இது வந்து 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. இதை வச்சுட்டு இதை ப்ரூவ் பண்ணணுமா? ஓகேவா, சொல்யூஷன் அதனால் பார்த்துக்கோங்க. நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துருக்கோம். பவர் வேரியபிள் தான் என்ன பண்ணணும்? லாக் தான். x is equal to e to the power x by y. Apply log on both sides. படி log அப்ளை பண்ணால் log x is equal to log e to the power x by y. பவர் வந்து ஃப்ரண்ட்டில் வந்துடும். log x is equal to x by y into log e. இதை ரீகால் பண்ணிக்கோங்க. log e ஓட வேல்யூ என்னது? log e வேல்யூ வந்து 1. ஸோ இது வந்து 1 ஆகிடும். ஸோ log x is equal to x by y into 1. ஓகேவா, இந்த y அப்படி தள்ளி விட்டுறலாம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். y into log x is equal to x. இப்போ என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாமா? ப்ராடக்ட் ரூலில் பண்ணலாமா? இது யூன்னு எடுத்துக்கோங்க, இது வின்னு எடுத்துக்கோங்க. u is equal to y, v is equal to log x. u dash y டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy by dx. v dash log x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 by x. v into u dash ஃபார்முலா தானே, v into u dash y into 1 by x plus v into u dash uv dash plus vu dash plus log x into dy by dx. ரைட் சைடில் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ஓகே, நமக்கு என்ன வேணும்? dy by dx தான் வேணும். இங்கே பாருங்கள், ப்ரூஃப் தரலாம் தான் இருக்குது லெஃப்ட்டில், அதை மட்டும் இங்கே வச்சுக்கலாம். ஸோ இதை மட்டும் இங்கே இருக்கட்டும், இது இப்படி தள்ளி விட்டுருங்க. இது y into 1 y by x plus log x into dy by dx is equal to 1. இது இங்கே இருக்கட்டும், இது இப்படி தள்ளி விட்டுறலாம். ஸோ log x into dy by dx is equal to 1 minus y by x. எல்சிஎம் எடுத்துட்டா x minus 1 by y by x log x into dy by dx. இந்த log x இப்படி தள்ளி விட்டால் கீழே போயிடும். ஸோ dy by dx is equal to x minus y by x into log x. இதுதான் என்னோட dy by dx வேல்யூ. மேலே பாருங்கள், ப்ரூவ் ஆகிடுச்சா? அப்படியே பாருங்கள், யார் வந்திருக்கா பாருங்கள், அவனே வந்துட்டான் அப்படியே. ஹென்ஸ் ப்ரூவ், சம் முடிஞ்சிருச்சு. ஈஸியாக இருக்கா? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் இப்போது 17th சம் இங்கே பாருங்களேன், இது கோலாராக இருக்குது. y is equal to log of root x plus 1 by root x whole square. இந்த சம் நானே போட்டதே இருக்கும். ஓகேங்களா, இப்போ அப்படியே ட்ரை பண்ணுறேன், ப்ரிப்பேர் கூட பண்ணல. இப்போ y1 என்னென்னா ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். y1னாலும் y டேஷ்னாலும் dy by dxனாலும் ஒன்று தான். y2னாலும் y டபுள் டேஷ்னாலும் d ஸ்கொயர் by dx ஸ்கொயரும் ஒன்று தான். ஓகேவா, இதை ரீகால் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். இங்கே வரும், அதுக்கு முன்னாடி லைட்டாக சிம்பிளை பண்ணுங்கள். ரொம்ப ரூட்டாகுது, கொஞ்சம் பார்க்கவே எனக்கு கடுப்பாகுது, காண்டாகுது. ஸோ இந்த லாக்னு எடுத்துகிட்டு இது எல்சிஎம் எடுக்கிறேன். ரூட் எக்ஸ் இன்ட்டு ரூட் எக்ஸ், வாட் இஸ் ரூட் 2 இன்ட்டு ரூட் 2பா? 2. ரூட் எக்ஸ் இன்ட்டு ரூட் எக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 பை ரூட் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா, இது கிளியராக? இந்த ஸ்கொயரை தனித்தனியாக பிரிங்க. y is equal to log of x plus 1 the whole square by root x the whole square. ஓகேவா, பிரிச்சனா? இப்போது y is equal to log of x plus 1 the whole square root 2 square cancel by x. இது பார்க்க log a by b இருக்கா? log a by b இருந்தால் எப்படி எழுதலாம்? log a minus log b. log a by b னா log a minus log b ன்னு எழுதலாம், அவ்வளோதான். இப்போ இந்த ஸ்கொயர் மாதிரி தள்ளி விடுங்க. y is equal to 2 into log of x plus 1 minus log x. பார்த்தீங்களா, இவ்வளோ பெரிய கொச்சன்னு இந்த சம் இப்படி அழகாக மாறிட்டான். இதுக்கப்புறம் சும்மா நம்ம தான் செய்யலாம், தட்டலாம், அசால்ட்டாக காது மேலே நாலு வைக்கலாம். இது பாருங்கள், போடலாம். இப்போ இவனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். y1 எழுதிக்கிறேன். இங்கே பாருங்கள், ப்ரூவ் தட்டில் என்னென்ன இருக்கோ அதான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். y1 இருக்குது, y2 இருக்குது, அப்போ ஃபஸ்ட்டு y1 அப்புறம் y2 கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். நான் y1 போட்டுக்கிறேன், ப்ரூவ் தட்டில் இருக்க மாதிரி. 2 log x பண்ணால் 1 by x மைனஸ் log x பண்ணால் 1 by x, அவ்வளோதான். சரிங்களா, இது வரைக்கும் ஓகேவா? இப்போ இந்த பக்கம் எல்சிஎம் எடுத்துடலாமா? y1 is equal to 2 into 1 2 by x plus 1 ஆகிடும் மைனஸ் 1 by x. இதுக்கு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ y1 is equal to இந்த 2 into x மாறிடும், 2x மைனஸ் இது 1 into 1 plus x மாறிடும். டினாமினேட்டர் ரெண்டும் மல்டிப்ளை ஆகும், x into x plus 1.
ஓகேவா? ஸோ இப்போது y1 is equal to 2x. மைனஸ் உள்ள தள்ளிட்டா -1 மைனஸ் எக்ஸ் பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. 2x மைனஸ் எக்ஸ் என்ன வரும்? எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. இங்கே பாருங்கள், நம்ம ப்ரூவ் தட்டை பாருங்களேன். y1க்கு பக்கத்தில் யார் இருக்கிறா? எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். இங்கே y1 பக்கத்தில் யாருமே இல்லை, இந்த எக்ஸ் ப்ளஸ் 1 மட்டும் இங்கே தள்ளி விட்டுறலாம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு y1 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ். ரைட்டா? இப்போ இந்த பேஸ் வந்துட்டே தெரியுங்க. எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு y1 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ். கேன்சல் பண்ணிக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு y1 இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 1 பை எக்ஸ். இப்போ இது அகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாமா? அப்போ தான் நமக்கு y2 கிடைக்கும். ஸோ அகைன் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இப்போ லெஃப்ட் சைடில் ப்ராடக்ட் உள்ள போகணும் இந்த சைடு. ஸோ ப்ராடக்ட் உள்ள இவன் தான் யூ மாதிரி. எவ்வளோ சம் போட்டோம்? 17வது சம்மில் இருக்கும். இவன் தான் யூ மாதிரி. இது அப்படியே வச்சுக்கோங்க. இது வி டேஷ். y1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் y2 ப்ளஸ் y1 அப்படியே வச்சுக்கோங்க. இவனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எக்ஸை பண்ணால் 1, கான்ஸ்டன்ட் பண்ணால் 0 இஸ் ஈக்குவல் டு 1 பண்ணால் 0 1 பை எக்ஸ். இங்கே பாருங்கள் மைனஸ் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கோங்க. இங்கே எழுதுகிறேன். ரீகால் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் 1 பை எக்ஸ்னா மைனஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர். டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் 1 பை எக்ஸ்னுது மைனஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர். ஸோ ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் வந்துடும். ஸோ இது என்ன ஆகும்னா இங்கே பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு y2 ப்ளஸ் y1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் வந்துடும். ஓகேவா? இது வரைக்கும் கிளியரா? இது வரைக்கும் எந்த டவுட்டும் இல்லையே? பக்காவாக புரிஞ்சுதுங்களா? ஸோ இது வரைக்கும் போதும். இந்த இடம் பத்தாது, நான் இங்கே எரேஸ் பண்ணுறேன். செம்மையாக இருக்குல்ல செம்ம? இந்த இடம் தான் தேவைப்படும். இப்போ இது வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு y2 ப்ளஸ் y1 இஸ் ஈக்குவல் டு 1 பை எக்ஸ் ஸ்கொயர். இங்கே பாருங்களேன், ப்ரூவ் தட்டை பாருங்களேன். இந்த y2 கூட யாரெல்லாம் இருக்கிறா? ஒரு எக்ஸ் இருக்குது. நம்மக்கிட்ட எக்ஸ் இருக்கா? இல்லை, எக்ஸ் மிஸ்ஸிங். எக்ஸ் ப்ளஸ் 1 தான் ஹோல் ஸ்கொயர் இருக்குது. நம்மகிட்ட இருக்கிற எக்ஸ் ப்ளஸ் 1 தான் இருக்குது. ஒரு எக்ஸ் ப்ளஸ் 1 மிஸ்ஸிங். கரெக்டாக நல்லா பாருங்கள். y2 பக்கத்தில் எக்ஸ் இருக்குது, நம்மக்கிட்ட இல்லை, எக்ஸ் வேணும். எக்ஸ் ப்ளஸ் 1 ஸ்கொயர் இருக்குது, ஆனால் நம்மகிட்ட எக்ஸ் ப்ளஸ் 1 தான் இருக்குது. இன்னும் இது ஒரு டேர்ம். ஸோ இந்த டேர்ம் வேணும். இன்னும் ரெண்டு பக்கம் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை அப்படிலாம் பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கம் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 ஆன் போத் த சைட்ஸ் பண்ணால் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1, இங்கே ஒரு எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு y2 ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு y1, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 மல்டிப்ளை பண்ணுறேன் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு 1 பை எக்ஸ் ஸ்கொயர். இந்த ஒரு எக்ஸ் இங்கே ஒரு எக்ஸ் கேன்சல். ஸோ இது என்ன ஆகும்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு y2 ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு y1 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1. இங்கே ஒரு ஸ்கொயர் ஒன்று தான் கேன்சல் பை ஒரு எக்ஸ் இருக்கும். இது தனித்தனியாக பிரிச்சுட்டா எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸ்னு வந்துடும். இது இங்கே கேன்சல் 1 ப்ளஸ் 1 பை எக்ஸ். இது அப்படியே கீழே கீழே இறங்கி வந்துடும். இது இங்கே எழுதிக்கிறேன். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு y2 ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு y1 1 ப்ளஸ் 1 பை எக்ஸ். இங்கே பாருங்களேன், இங்கே 1 ப்ளஸ் 1 பை எக்ஸ். இது எங்கேயும் எனக்கு பார்த்த மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த டேர்முக்கு அப்புறம் இங்கே ரைட்டாக எழுதுகிறேன். இந்த மைனஸ் 1 பை எக்ஸை இப்படி தள்ளுறேன், இந்த டேர்மை இப்படி தள்ளுறேன். என்ன ஆகும்னா மைனஸ் 1 பை எக்ஸ் இப்படி போச்சுன்னா ப்ளஸ் 1 பை எக்ஸ் ஆகிடும். இங்கே ஆல்ரெடி 1 இருக்குது. எப்படி வந்தால் நெகட்டிவ் மைனஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு y1. இப்போ 1 பை எக்ஸுக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். டேக் இட் ஆஸ் ஈக்குவேஷன் ஸ்டார், சப்ஸ்டிடியூட் ஸ்டார் இன் அபோவ். நல்லா பார்த்துக்கோங்கப்பா. இந்த 1 பை எக்ஸுக்கு பதிலாக இந்த மைனஸ் 1 பை எக்ஸை இப்படி தள்ளுறேன், ப்ளஸ் ஆகிடும். இந்த பாசிட்டிவ் எப்படி தள்ளினா மைனஸ் வந்துடும். ஸோ அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு y2 எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு y1 இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் இந்த 1 பை எக்ஸ் பதிலாக இவன் 1 மைனஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு y1. ஓகேவா? என்னென்ன பண்ண வேண்டியது இருக்குது பாருங்களேன். ஸோ இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பாருங்கள், சம் முடிய போகுது. இந்த எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு y2 ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு y1. இந்த நெகட்டிவ் டேர்ம் இப்படி தள்ளி விட்டால் பாசிட்டிவ் ஆகிடும். எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு y1 இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் 1 2 ஆகிடும். இப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 y1 எக்ஸ் ப்ளஸ் 1 y1 காமன் வெளியே எடுத்துட்டா
என்ன ஆகும்னா இங்கே பாருங்கள் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் டூ ப்ளஸ் இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஒய் ஒன்னை நான் காமனாக வெளியே எழுதுறேன் டிக் போட்டுட்டாமல் வெறும் இந்த எக்ஸ் மட்டும் உள்ள மிச்சம் இருக்கும் ப்ளஸ் இந்த ஃபுல் டேர்ம் வெளியே போயிடுச்சு ஸோ ஒன்று மட்டும் மிச்சம் இருக்கும் டூ இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் தான் எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் ஸோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் டூ ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஒன் ஈக்குவல் டு டூ. செம்ம சூப்பராக இருந்துச்சு. எனக்கே மூளை இருக்குதுன்னு இன்றைக்கி தான் கண்டுபிடிச்சேன். ஹென்ஸ் ப்ரூவ்ட். நல்லா பார்த்துக்கோங்கப்பா, ப்ரூவ் ஆகிடுச்சு பாருங்கள். காணவே காணுமா, இது வரைக்கும் பாருங்கள். இதுதான் ப்ரூவ் பண்ணணும். எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஒன் இஸ் ஈக்குவல் டு டூ. எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஒன் ஈக்குவல் டூ ப்ரூவ் ஆகிடுச்சு. இதெல்லாம் பாருங்கள், ஃபஸ்ட்டு கொடுத்த கொஷினை லைட்டாக நான் சிம்பிளிஃபை பண்ணி எடுத்துக்கிட்டேன். சிம்பிளிஃபை பண்ணி எடுத்து சால்வ் பண்ணி கொண்டு வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்தேன். இதுக்கப்புறம் ஸ்டெப்லேருந்து இங்கேருந்து மல்டிப்ளை ப்ரூவ் தட்டுக்கு ஏற்ற மாதிரி இதை மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன். எக்ஸையும் எக்ஸ் ப்ளஸ் ஒன்னையும் மல்டிப்ளை பண்ணி ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிட்டு லைட்டாக சால்வ் பண்ணிட்டே வந்தால் இங்கே ஒரு 1/x வருது. அது இந்த ஸ்டெப்லேருந்து 1/x எடுத்து கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணி இதை இப்படி தள்ளி விட்டு இதை காமன் எடுத்து காமன் எடுத்தால் ப்ரூவ் ஆகிடுச்சு. ஓகேவா? சம்ம புரியல, திரும்ப ஒரு வாட்டி ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக புரியும். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். டாடா பாய். நிறைய சம்ஸ் போட்டேன், 17 சம் போட்டிருக்கேன். நிறைய அமைச்சுக்கோங்க, 17 கொஸ்டின். ஸோ 2025 அந்த 65Bங்கிற அந்த பசங்க, நம்ம தம்பி தங்கச்சிங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பசங்க அவங்களோட பேப்பர் முடிஞ்சிச்சு, டெல்லி பேப்பர் முடிஞ்சிச்சு, பெங்களூர் பேப்பரில் பாதி முடிச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸை இனி வரக்கூடிய கொஸ்டின் பேஸில் பார்ப்போம். வெறித்தனம் செஷனை பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வெறித்தனம் செஷனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வெறித்தனம் செஷன் வெறித்தனமாக ரீச் ஆகும். ஓகேவா? எனக்கு இருக்கிற எனர்ஜி உங்களுக்கு இல்லையே, எனர்ஜியோட போடுங்க. டாடா பாய்.